ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் அனிமேவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 6ல் ஒரு செம்ம ஃபைட்டெலாம் இருந்துச்சு. இப்போ எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹண்டர் அசோசியேஷனில் அந்த சேர்மனுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பான். அவங்ககிட்ட வந்து இன்னொருத்தையும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட மிஷினுக்குள்ளே போனதில் சி ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனால் கடைசியில் டி ரேங்கு இ ரேங்க் மட்டும் தான் தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். சரி, என்ன நடந்துச்சு? அந்த இ ரேங்கும் டி ரேங்கும் கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொல்லாமல் திரும்ப ஓடி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மான்ஸ்டர் கொண்டுட்டு அந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் சி ரேங்காலே டி ரேங்காலே அது எப்படி பண்ண முடியும்? சரி, இந்த மாதிரிலாம் சில இடங்கள் நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக அந்த இ ரேங்கில் இருக்கிற ஹண்டர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் யாருன்னா ஏற்கனவே ஒரு மிஷின்லேருந்து தப்பிச்சு பழத்து வந்து அந்த ஜின்மு தான் அப்படின்னு சொல்லும்போது அவனை அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ மிஷினை முடிச்சுட்டு ஹீரோ வந்து திரும்ப அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். வரும்போது நிறைய சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னடா எப்பவுமே பணத்தை எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கவே இந்த மாதிரி சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ஹீரோட தங்கச்சி பார்க்குறா. இனிமேல் வந்து நம்ம அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு நானே பார்த்துக்கிறேன். என்னோட மிஷினில் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைச்சிட்டு அதனால தான் நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்மளோட ஹீரோட தங்கச்சி வந்து அந்த சிக்கனை சாப்பிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மற்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொள்றது போய் கடைசியில் இப்போ ஹியூமன் பீயிங்கே கொள்ற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் நான் அவங்கள கொள்ளலைன்னா அவங்க கண்டிப்பாக என்னையே கொண்டிருப்பாங்க. என்னோட ஃபேமிலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். திரும்பவும் இந்த மாதிரி நிலமை வந்துச்சுன்னா திரும்பவும் நான் அவங்களை கொலை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ எதை பற்றி எவ்வளோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, இந்த சிக்கனை வாங்கிட்டு திரும்பவும் மீதி காசை வாங்கினா இல்லையா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிச்சிடறான். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற சரக்கையும் குடிக்க பார்க்குறான். ஆனால் அவனோட பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கா வந்து வேலையை செய்யலை. அதை நம்மளோட ஹீரோ நோட் பண்ணுறான். சிஸ்டம் வந்து ஆல்காவில் நம்மளோட ஹீரோட பாட்டில் வேலையை செய்ய விட மாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் நம்மளோட ஹீரோ தூங்கி எந்திரிக்கும் போது உனக்கு ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி வந்து கூப்பிட்றா. அப்போ பக்கத்தில் இருக்கிற சரக்கு பாடலாம் பார்க்கும்போது, நீ நைட்டு நிறையாவே குடிச்சிருக்க போல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னோட உடம்புக்கு தான் கெடுதல் அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதுக்காண்டி அது எல்லாத்தையும் குடிச்சிருப்பானா, அந்த ஆள்கள் வந்து உண்மையாகவே அவனோட பாடியில் வேலை செய்தா இல்லையா அப்படின்ற டெஸ்ட் பண்ண கணக்கு எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துருப்பான். என்னோட பாடிக்கு எதுவும் ஆகாது, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நான் மட்டும் படித்து டாக்டர் ஆகிட்டேன்னா உனக்குலாம் வைத்தியமே பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோட தங்கச்சி சொல்கிறா. இப்போ நம்மளோட ஹீரோ எங்கே போயிருக்கானா, ஒரு ஹோட்டலில் வந்து அந்த மிஷினில் கடைசியில் அவன் கூட ஒரு பையன் இருந்திருப்பான்ல, அவன் தான் நம்மளோட ஹீரோ பார்க்குறக்கானே வந்திருக்கான். நீ அங்கே நடந்தாலும் வெளியே சொல்லாமல் இருந்த, அதுக்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அங்கே நடந்தாலும் எந்த ஒரு தப்புமே கிடையாது, அவங்க நம்மளை கொல்ல பார்த்தாங்க, நம்ம திரும்ப கொண்டுட்டு வந்துட்டோம், இது நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நம்ம பண்ணனே தவிர நம்ம வேணும்னே இன்டென்ஷனாக யாருமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த பையன் எதுக்காக நம்மளோட ஹீரோ பார்க்குறக்கானே வந்திருக்கானா, நான் இன்னும் ஒரு 19 ரைடு மட்டும் ஒரு சில மிஷின்ஸ்க்கெல்லாம் போகலான்னு இருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நீ என்னோட கூட வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். எனக்கு பணக்கார வீட்டு பசங்களாம் ஆகவே ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்குறான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் மட்டும் ஒரு 19 மிஷினுக்கு மட்டும் போயிட்டு சக்ஸஸ் ஆகி வந்துட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கில் மாஸ்டர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா எங்களோட பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னோட அப்பா தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஆனால் நம்மளோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் விருப்பமே கிடையாது. எதனாலனா நம்மளோட ஹீரோட பவரே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதை பற்றி அவனே முழுசாக தெரிஞ்சுக்கல, அதுக்குள்ளேயும் மற்றவங்களாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது போக இந்த கில் மாஸ்டர்ன்றது என்னன்னா, இந்த பையனோட அப்பா வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் நடத்திட்டு வராரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்றது சாதாரணமாக செங்கலையும் மண்ணையை வச்சு கட்டுறது தான். ஆனால் இந்த கில் மாஸ்டர்ன்றது என்னன்னா, இவங்க டஞ்சினுக்குள்ளலாம் போனதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு சில கிறிஸ்டல்லாம் வெளியே கொண்டு வராங்க. அந்த கிறிஸ்டலை வச்சு ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி குல் மாஸ்டராக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரேராக மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்க யாருமே இந்த கிறிஸ்டல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணவே கூடாது. ஈவன் ஹண்டர்ஸே கூட அந்த டஞ்சினுக்குள்ளேருந்து அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஹண்டர் அசோசியேஷனில் ஒப்படைச்சே ஆகணும். ஆனால் அந்த கில் மாஸ்டர்ன்றவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பர்சனல் தேவைக்காண்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க யாருமே நிறையாலாம் இருக்க மாட்டாங்க. எதனாலனா அதை யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து 2 ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ன்றவங்க வேர்ல்டுலேயே ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ யாராலுமே அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்தோன்னா அதை செஞ்சிடவே முடியாது. இப்போ இந்த பையனுக்கும் கூட எஸ் ரேங்க் ஹண்டர் யாராவது ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 19 மிஷினுக்கு போனால் மட்டும்தான் இந்த பையனுக்கு அந்த லைசன்ஸே கிடைக்கும். இப்போ அந்த லைசன்ஸுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ எஸ் ரேங்க் ஹண்டருக்கு அதோட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இவங்க ஏற்கனவே மிகப்பெரிய கம்பெனியாக தான் இருக்காங்க. இப்போ அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து பிஸ்னஸில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பையனை வந்து அவனோட அப்பா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனுக்கு கூட அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நான் நல்லாவே படிச்சிருவேன். ஆனால் இருந்தாலுமே கூட எனக்கு இந்த ஃபைட்டெல்லாம் செட்டே ஆகாது. அதனால தான் இந்த மிஷினுக்குள்ளே போகிறதுக்காண்டி அவனையே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் எவ்வளோ கேட்டு பார்க்குறான். ஆனால் நம்மளோட ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இப்போ இந்த புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி நாங்கள் ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டிட்டு இருக்கோம். இதோட மதிப்பு என்னன்னா கிட்டத்தட்ட 30 பில்லியனுக்கு மேலே இருக்கும். இதை மொத்தத்தையுமே நான் அவனுக்கு கொடுத்துட்றேன், இந்த வேலையை மட்டும் எனக்கு செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த 30 பில்லியன்றது உண்மையிலேயே பெரிய பணம் தான். நான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில இருந்தேன்னா கண்டிப்பாக இதை ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஹண்டர்ஸாலேயே என்னால் மட்டும்தான் லெவலப்பே ஆக முடியுது. ஸோ இந்த லெவலப் எந்த அளவுக்கு அதிகமாகுன்ற விஷயம் எனக்கே தெரியல. ஒருவேளை நான் ஃபியூச்சரில் எஸ் ரேங்காக கூட மாறலாம், இல்லைனா அதுக்கு மேலே கூட போயிடலாம். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த 30 பில்லியன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது.
ஸோ யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, உன்னை பற்றின சீக்கிரம் எதுவுமே நான் வெளியவே சொல்ல மாட்டேன், இந்த விஷயத்தை மட்டும் நீ பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு லேசாக த்ரெட்டனிங் மாதிரி பண்ணுறான். அப்போ நம்மளோட ஹீரோ எதுவுமே சொல்லலை, அவன் லேசாக ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு அப்படியே நடந்து போயிடுறான். ஆனால் அந்த முறைக்கே அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ ஒருத்தனை கொண்டிருப்பான்ல, அவனுக்கு ஒரு பிரதர் இருந்திருப்பான் அமெரிக்காவில். அவன் வந்து என்னோட பிரதரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அந்த மிஷினை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதில் கடைசியில் ரெண்டு பேர் தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற அவனோட அசிஸ்டன்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒரு ஆள் தான் என்னோட பிரதரை கொண்டிருக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, நான் பக்கத்து நாட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் கொலை பண்ணிட்டோம்னா என்னால் சட்டத்துலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நம்மளால் தப்பிக்க முடியும், அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு கதையை கட்டிட்டு சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போயே நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா, நானே உங்களை என்னோட கையாலே கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப வெறித்தனமாக இருக்கான். இப்போ நம்மளோட ஹீரோ வந்து ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், அவனோட தங்கச்சியும் கூட சேர்ந்தா ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன புதுசாக ஜாக்கிங்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா படித்தா மட்டும் போதாது, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ரொம்ப நடிக்காத, நேற்று நிறைய சிக்கன்லாம் சாப்பிட்டுட்ட, உனக்கு உடம்பு போட்டுறக்கூடாதுன்னு அப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ பயங்கரமாக வேகமாக ஓடி போயிட்டு இருக்கான். ஆனால் அவளால் ஓடி வரவே முடியல. ஹீரோ அவனோட டெஸ்ட்டையும் தாண்டி அதிகமாகவே ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓடினா போதும், ஆனால் அவன் 11 கிலோமீட்டரே ஓடிட்டான். அதனால் அவனுக்கு ஒரு லூட் பாக்ஸும் கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இன்னொரு சாவி கிடைக்குது. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டுக்குன்னா, இந்த சாவியை வச்சுட்டு உங்களால் ஒரு கேஸ்டலுக்கு போக முடியும், அந்த இடத்துல எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இதனால எந்த ஒரு நோயை வேணாலும் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கினா கண்டிப்பாக அவனோட அம்மாவுக்கு வந்த நோயுமே கூட அதால் குணப்படுத்த முடியும். ஸோ அந்த டிசீஸ்லேருந்து அவங்க அம்மா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஆனால் இதில் உள்ள பெரிய ரிஸ்க் என்னன்னா, அவன் போகிறது கிட்டத்தட்ட ஒரு எஸ்ராங் ஹண்டரையே மீட் பண்ணுறக்காண்டி தான். அவன் உள்ளே போனதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோக்கே புரியுது, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியலனா இந்த டெலிபோர்டேஷன் ஸ்லோனை வச்சு நம்ம திரும்ப ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல 3 தலை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர் ஒன்று வருது. அந்த மாஸ்டர் கூட நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி சண்டை போட்டு பார்க்குறான். ஆனால் அந்த மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஹீரோவால் சமாளிக்கவே முடியல. அவனோட ஹீரோ கை காலெலாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டு ரத்தத்தெல்லாம் பயங்கரமாக கீழே போக விட்டுருது. நம்மளோட ஹீரோக்கு அவனோட ஹெல்த் லெவல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் போக ஆரம்பிக்குது. திரும்ப எவ்வளவோ அட்டாக் வச்சாலுமே கூட அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமும் நிறைய வார்னிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஸ்டோரில் போய் நிறைய ஹெல்த்லாம் வாங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அது நிறைய ஹெல்த்லாம் கொடுக்க மாட்டேங்குது, ஜஸ்ட் 300 மட்டும் தான் கொடுக்குது. மொத்தமே நம்மளோட ஹீரோ கிட்ட 3000 ஹெல்த் பவர் தான் இருக்கும். ஆனால் அது கிட்டத்தட்ட 500 கிட்ட வந்துருச்சு. சரி, கடைசியில் ஒரு பாய்சன் அட்டாக்கையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலந்தியை கொண்டமாக்கே இதுகிட்டயுமே ஒரு பாய்சன் அட்டாக்கை வச்சு பார்க்குறான். ஆனால் அதில் கூட அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகலை. கடைசியில் அந்த மாஸ்டரும் நம்மளோட ஹீரோவை வாயில கப்பி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. நம்மளோட ஹீரோவால் தப்பிக்கவே முடியல. இருந்தாலுமே கூட கையில் இருக்கிற கத்தியை வச்சுட்டு அதோட கண்ணிலே பயங்கரமாக குத்திக்கிட்டே தான் இருக்கான். அப்போ கொஞ்சமாக அந்த மான்ஸ்டரும் சஃபர் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைமை யூஸ் பண்ணி திரும்ப அடிக்க ஆரம்பிச்சோன்னே கடைசியில் அந்த மான்ஸ்டர் செத்தே போயிடுது. இந்த மான்ஸ்டர் வந்து அந்த கேஸ்டிலே பாதுகாக்கிறக்கான தான் வெளியே இருக்குது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கேஸ்டில் கூட நெருப்போட தான் இருக்குது. இப்போ இந்த மான்ஸ்டரை கொடுறதுக்கே நம்மளோட ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். அவனோட ஹெல்த் லெவல் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த கேஸ்டில் கூட போனோம்னா கண்டிப்பாக நம்ம செத்தே போயிடுவோம். ஸோ நம்ம இன்னொரு நாள் திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறான். இதே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.